Hello friends, welcome to your own channel Knowledge Adora. இது இன்றைய ஸ்டாக் டாக்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புல் வர்சஸ் பேர், இன்னைக்கு யாரோட கை ஓங்கி இருந்தது மார்க்கெட்டில்? மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு? இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் தி ஆப்ரேட்டர்ஸ் அவங்களோட கேம் பிளான் என்ன? இந்த கேம் பிளானில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? வீடியோவில் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ரிவ்யூவில் பார்ப்போம். இது இன்றைய குளோபல் இண்டஸ்ட்ரஸ். யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. நான் நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சம் க்ளூமியான சுச்சுவேஷன். ஸோ இட்ஸ் ஓப்பன் அப் இன் ரெட். வெரஸ் தி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ஒரு மிக்ஸ்ட் ரியாக்ஷனாக இருந்தது. இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தளவுக்கு காஸ்பியை விட்டோன்னா மற்றது எல்லாமே ரெட்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் விச் ஹஸ் பீன் தேர். இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி 32 அட்வான்சஸ் இருந்தது, 18 டிக்ளைன்ஸ். வெரஸ் சென்செக்ஸ் இன்னைக்கு 17 அட்வான்சஸ் அண்ட் 13 டிக்ளைன்ஸ். மார்க்கெட் பாசிட்டிவ் பட் நாட் அ மேஜர், ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட சார்ட் பேட்டர்ன். என்எஸ்சி நேற்று க்ளோசிங் 11,200.15, இன்னைக்கு க்ளோசிங் 11,214.05, அப் 13.90 பாயிண்ட்ஸ், விச் இஸ் 0.12% அப்பில் இருந்தது. பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நேற்று க்ளோஸ் ஆனது 38,025.45, இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 38,040.57, அப் பை 15 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்விங்மே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ரேட்டர் வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்ட், ஜஸ்ட் லிட்டில் பிட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் தான் இருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் எண்டிங். பிஎஸ்சி அப் பை 0.04%, என்எஸ்சி அப் பை 0.12%. இட்ஸ் அ ஃப்ளாட் க்ளோசிங். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட நம்ம ஸ்விங் பேட்டர்ன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, டே ஹை நிஃப்டி 11,231.90, whereas டே லோ 11,142.05, a swing of 89.55 points. Percentage 0.804%. Sensex day high was 38,109.68, whereas day low was 37,787.38, a swing of 322.30 points. பர்சன்டைல் வைஸில் சொல்லணும்னா 0.853% தான் இன்றைக்கி. ஸோ மார்ஜினல் ஸ்விங் தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இட் வாஸ் ட்ரேடிங் ஃப்ளாட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது பேங்க் நிஃப்டியோட சார்ட் பேட்டர்ன். இன்றைக்கி ஒரு புல் பேக் ஆஃப் 0.51% ஆஸ் கம்பேர்ட் டு எஸ்டர்டே, தட் இஸ் 111.40 பாயிண்ட்ஸ் நேற்றோட இன்க்ரீஸ் இருக்குது. நம்ம ஏன் பேங்க் சார்ட் பேட்டர்னை பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்லணும்னா, ஸோ எக்கனாமிக்கோட பல்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னாவே பேங்கிங் சிஸ்டம் தான். ஸோ பேங்கிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் விச் வில் ஷோ வாட் தி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் எக்கானமி இஸ். ஸோ அதனால தான் நம்ம பேங்கிங் சார்ட் பேட்டர்னை ரெகுலராக பார்க்குறோம். செக்டோரல் வைஸ் இண்டஸ்ட்ரஸ் பேட்டர்னை பார்த்தோம்னா, இன்றைக்கி ஐடி வாஸ் டவுன் பை 1.01%, மீடியா வாஸ் 0.05 இருந்துச்சு, ரியாலிட்டி செக்டர் வாஸ் 0.32. ஸோ இதை விட்டிங்கன்னா மற்றது எல்லாமே க்ரீனில் இருந்துச்சு. மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்பைக் இல்லை. பட் எஸ், பேங்க் பிஎஸ்யூ பேங்க் ஹேஸ் புல் பேக் 0.99% இருக்குது. ப்ரைவேட் பேங்க் இன்றைக்கி பேங்கிங் செக்டர் நல்லா ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் குட் ஒன். ஸோ லெட்ஸ் சி ஹவு இட் ப்ரோக்ரஸஸ் டுமாரோ. நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் சார்ட் பார்த்தோம்னா, இன்றைக்கி SBI and ICICI மட்டும் தான் நெகட்டிவில் இருந்துச்சு. நாட் அ மேஜர் புல் பேக், பட் the rest of it was excellent performance. Especially RBL Bank has given 9.27% up இருந்துச்சு, because a lot of investors are coming into it. Bank of Baroda 5.08, IDFC First Bank, Federal Bank, keep an eye on these two banks. So it has given 4.64 and 4.48%. So banking sector has done tremendously good today. இது இன்றைய நியூஸ் செக்மெண்ட். த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ இந்த பேங்கிங் லோன்ஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக 5 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபார்மேஷன் நேற்று எம்பிசி மீட்டிங்கோட அவுட்கம்லேயே சொல்லியிருந்தாங்க. இட் வில் பி ஹெடட் பை தி ரினவுண்ட் ஃபார்மர் பேங்கர் மிஸ்டர் கேவி காமத். ஹூ இஸ் மிஸ்டர் கேவி காமத் அப்படின்னா, ஹி இஸ் தி ஃபார்மர் ஐசிஐசிஐ சிஇஓ. ஸோ இந்த கமிட்டியில் வேறு யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோன்னா,
Mr. Divakar Gupta, former SBI executive, T.N. Manoharan, Canara Bank present chairman, Ashwin Parekh, financial consultant, and Sunil Mehta, IBA CEO. IBA என்றது Indian Bank Association. இந்த கமிட்டியோட மேண்டேட்டை வந்து இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிற லோன்ஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் கேவி காமத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். என்னென்னா ஹை வேல்யூ லோன்ஸ் விச் இஸ் பியாண்ட் தி த்ரெஷோல்ட் வேல்யூ இருக்கிறது வந்து இஸ் இட் எலிஜிபிள் ஃபார் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் நாட், இதோட சேம் மிஸ்டர் கேவி காமத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம எஜுகேஷனல் லோன்ஸ் பற்றி பார்க்குறோம். வேர் த பேங்க்ஸ் ஹஸ் புட் திஸ் அஸ் அ லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ரீசன் என்னன்ட்டு பார்த்தோம்னா ஜாப் மார்க்கெட்டில் வந்து தேர் இஸ் அ கண்ட்ராக்ஷன். ஸோ இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குமான்றது ஒரு டவுட்ஸாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஹவு வில் தே ரிகவர் இட்? ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் sources for their education such as NBFC, gold hypothecation. So educational sector பொறுத்தளவுக்கு NPA வந்து 8.3% for quarter ending March 2020 இருந்துச்சு. Banks are taking cautious effect. அதாவது லோன் இது வரைக்கும் டிஸ்பென்ஸ் பண்ணது பார்த்தாவே there is an increase from the previous year on year basis. So ticketing size is also increased. Last year வந்து financial year in 2019 வந்து 3.494 lakhs இருந்துச்சு. ஆனால் ஃபினான்ஷியல் இயர் 2020 வந்து பார்த்தோம்னா 4.31 இருக்குது பேங்க்கு வந்து டிக்கெட்டிங் சைஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் COVID-19 வேக்சின்ஸ் ரிலேட்டட். சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து COVID-19 வேக்சின் பர் டோசேஜ் வந்து $3 வந்து ப்ரைஸிங் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியா அண்ட் லோவர் மிடில் இன்கம் நேஷன்ஸ்க்கு இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து they basically manufacture the immunobiological drugs like vaccines in India. இது வந்து Pune based organization that was founded in 1966. இந்த Serum Institute வந்து world's second largest manufacturing of vaccines in terms of volume. Now the Serum Institute is tying up with Gavi, the Vaccine Alliance and Bill and Melinda Gates Foundation ஓட tie up பண்ணிட்டு they are coming out with the manufacturing, and இதுக்காக அவங்க வந்து ஃபண்டிங் வந்து AstraZeneca of Oxford and Novavax கிட்ட இருந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா they are going to produce 100 million dosage of COVID-19 vaccines and it will be delivered in the first half of 2021 என்று சொல்லியிருக்காங்க. It's really a good sign and it's we are proud because it is an Indian company that is going to manufacture for the India and to the world. The next is the technology news related to Microsoft. நம்ம previous வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் Microsoft is in negotiation of buying the TikTok and it is almost in the last stages. But now Microsoft not only the US operations but it is planning to buy the entire global business including India and the European market. Both Indian and the European market is a lucrative in terms of business prospects. ஸோ அதனால் அதையும் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. TikTok has to at least complete the sale deed before September 15th. அதுதான் டெட்லைன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. else TikTok will be banned in US. Vodafone India market regulators கிட்ட இன்னைக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணது வந்து they have a negative of 19,500 crores in terms of net worth. So it is one of the biggest things. அதனால இன்னைக்கு இனிஷியலாக வந்து வோடஃபோனோட ஷேர் ப்ரைஸ் விழுந்துச்சு. In spite of this disclosure, வோடஃபோனோட stock price இன்னைக்கு ஜம்ப் ஆச்சு. வோடஃபோன் when it disclosed that the net worth is down by 19,500 crores அப்படின்னு சொல்லும்போது வோடஃபோனோட ஷேர் ப்ரைஸ் came to the lowest point of 7 rupees 60 paise வந்துச்சு. Then there was a bounce back. Reasons because other mid stock ups போகும்போது இதுவும் ப்ரைஸ் ஆயிடுச்சா இல்லை what is the reason behind தெரியல. It went to a high of 8 rupees 93 paise and closed at 8 rupees 85 paise. So these kind of stocks are speculative stocks. We advise people not to invest right now. Please take financial advice or advice எடுத்துட்டு then take a call. Another important result is about the Mahindra and Mahindra. The profit வந்து 97% plunge ஆயிருக்குங்க. So we know that because of this COVID situation and automobile sector not being in good for, you can say for last 2-3 quarters அது கம்மியாக இருந்ததுனால you can see there is a plunge of 97 as compared to year on year
basis. நம்ம நேற்று இல்லைன்னா ஃபியூ வீடியோஸ் முன்னாடி கூட சொல்லியிருந்தோம், there is no correlation between the stock market as well as the economy. It is not going hand in hand, it is basically inversely proportional மாதிரி இப்போதைக்கு தெரியுது. ஸோ சில ஷேர் ப்ரைஸ் வந்து சடனாக டிமாண்ட்ஸ் கிரியேட் ஆகுது ஃபார் நோ ரீசன்ஸ். ஸோ வாட் இஸ் இட் ஹேப்பனிங்? இட் இஸ் இன் தி அப்பர் சர்க்கிட் ஆஃப் 5%. ஸோ அதனால் வந்து பிஎஸ்சி ஹஸ் raised the circuit limits of 647 stocks. It's not small number. It's 647 stocks ஓட சர்க்கிட் லிமிட்ஸ் 5%லேருந்து 20% வரைக்கும் சர்க்கிட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. நேற்று நம்ம இன்னொரு நியூஸ் சொல்லியிருந்தோம், இதாவது மைண்ட் ஸ்பேஸோட லிஸ்டிங் வந்துச்சுன்னா வி வில் லெட் யூ நோ அப்படின்ட்டு. இன்றைக்கி இட் ஹேட் அ ரியலி ஒண்டர்ஃபுல் லிஸ்டிங். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்ஸில் லிஸ்ட் ஆச்சு. அதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 275. இன்றைக்கி லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 304. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இட் வில் ஹாவ் அ லிஸ்டிங் கெயின்ஸ்ன்ட்டு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி இட் ஹேப்பன். அண்ட் listing price was 304, whereas it closed at 303.87, and people have got the listing gains. Some have sold their stocks after the listing gain, which is expected in the market. So this group, which is Reheja Group as well as the Blackstone, in the IPO மூலியமா அவங்க வந்து 4,500 crores வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோல்டு அண்ட் சில்வர் செக்மெண்ட் வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம கோல்டு செக்மெண்ட் மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம், பிகாஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வி ஹவ் ஆடட் அப் கோல்டு அண்ட் சில்வர். அண்ட் மோரோவர் கோல்டு வந்து இது வரைக்கும் நம்ம எம்சிஎக்ஸ் ஸ்டாண்டர்டை வச்சு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம மார்க்கெட் ரேட் சொல்லுவோம், ஸோ தட் இட் பி மோர் க்ளோசர் அப்படின்ட்டு தோணுச்சு. அதனால் மார்க்கெட் ரேட் வந்திருக்கும். இன்றைக்கி சென்னையில் கோல்டு வந்து பர் கிராம் 5,687 rupees இருந்துச்சு, விச் இஸ் அப் பை 45 rupees. நேற்றோட வந்து 45 ரூபா அதிகமாகவே இருக்குது. சில்வர் வந்து 83 rupees 60 paise, up by 2 rupees. US ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸோட ஃபீட்பேக் இருக்குது. ஸோ ஸ்டில் இட் இஸ் செட் டு கம் அவுட். ஸோ வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ இந்த ஸ்டிமுலஸ் வந்துச்சுன்னா ஹவு தி மார்க்கெட்ஸ் விட் ரியாக்ட் இன் தி US ஆஸ் வெல் அஸ் இட் ஹேவ் அ கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் இருக்குமா இல்லையான்றது பார்ப்போம். நம்ம Dow Jones இன்னைக்கு நெகட்டிவாக தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, பட் வி வில் சி ஹவு இட் வில் ப்ரோக்ரஸ். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இட் இஸ் டவுன் பை 40 points. whereas NASDAQ வந்து 0.07% அப்பில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஏர்லி, வி ஹாவ் அ ஃபுல் டே டு கோ. ஸோ இன்னைக்கு நைட்டு பார்ப்போம் ஹவு இட் த மார்க்கெட் வில் க்ளோஸ் அப்படின்ட்டு பார்ப்போம். லெட்ஸ் கீப் ஆர் ஃபிங்கர்ஸ் க்ராஸ். நாளைக்கு ஏன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம ஏஷியன் மார்க்கெட்ஸில் இருக்குமான்றது நம்ம செக் பண்ணணும். ரிகார்டிங் தி இன்வெஸ்ட்மெண்ட் வியூஸ், நான் இந்த வாட்டி நம்ம moneycontrol.com-ஓட அனாலிசிஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அவங்க 2 ப்ரோக்கரேஜோடது டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரெண்டுமே உங்களோட ப்ரிவியூக்கு வச்சுருக்கோம். ஐ ஹாவ் செட் அபவுட் HDFC பேங்க், அபவுட் HDFC அசட் மேனேஜ்மெண்ட், பஜாஜ் ஃபின்சர்வ், மிண்டா, கிரெடிட் ஆக்சஸ், ITC, அண்ட் அலம்பிக் ஃபார்மா, ICICI, HDFC, L&T 2 ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ரிட்டர்ன் பர்சன்டேஜ், do invest wisely, consult your financial advisors. We are not recommending anything. You please do your own studies. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.